ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம அண்ணனோட வந்து தம்பி வந்து ஒரு சிங்கரு. அவரை வந்து இன்றைக்கி பாட்டு நம்ம வீடியோவில் போடலாம், வந்து வீடியோவில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் நல்லா பாடுவார் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவரும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. சரி வாங்க போடலாம், அதில் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காரு. அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஃபன் மாதிரி பண்ணி அண்ணன் வீடியோ வச்சுக்காக பாடுறாரா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு வீடியோவில் போகலாம். நமக்கு ஃபஸ்ட் சாங்கு என்றைக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னா அம்மா சாங்கு தாங்க எனக்கு. ஏன்னா பெற்றதற்கு தாய்க்கும் முதல் வணக்கம். ஏன்னா நமக்கு பெற்றது நம்ம அம்மா தான். அது அந்த அம்மாக்காக என்றைக்குமே நான் இந்த ஸ்டேஜ் போனாலும் ஃபஸ்ட் சாங் இந்த சாங் தான் பாடுவேன். இப்போ வந்து அம்மா பாட்டு பாடுறாரு. எல்லாத்துக்கும் பிடிச்ச அம்மா பாட்டு தான் இன்றைக்கி ப்ரோ பாடுறேன்னு இருக்காரு. பாடலாமா? கள்ளிக்காட்டில் பிறந்த தாய் என்ன கல்லுடைச்சு வளர்த்த நீயே, முள்ளு காட்டில் முளைச்ச தாய் என்ன முள்ளு தைக்க விரல நீயே, காட்டுக்கும் காட்டுக்குருவிக்கும் என்ன தெரிகிறது என்ன புதருக்குள் இடமுண்டோ, கோடைக்கும் அடிக்கும் இப்போ வந்து இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என் மச்சான் வந்து லவ் ஃபீலர் ஆகிட்டான். அதுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்க. ஜென்ரேஷன் முக்கால்வாசி பசங்களுக்கு இந்த லவ் ஃபீல் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக ஒரு மோட்டிவேஷன்னா என்ன சாங்? உங்கள் பாட்டை கேட்டோன்னே மோட்டிவேஷன்னா அந்த பாட்டு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எந்த மாதிரினா இப்போ ஒரு டைம் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். அவன் வந்து ஃபீலிங்காக இருக்கும்போது உங்கள் பாட்டை கேட்டாலே ஒரு மாதிரி அந்த நமக்காக தானே இந்த பாட்டை பாடியிருக்காரு. இந்த பொண்ணுங்களுக்காக நம்ம எப்படி இதனால் எப்படி இருக்குங்கிறா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நம்ம வந்து இப்போ அந்த பாட்டை கேட்டாலே அவங்க அப்படியே என்னடா பொண்ணு போடாது. அதுக்குதான் இஃபாப் தமிழா அழகா பாட்டு எழுதியிருக்காரு. அது பாருங்க, நீங்க வந்து உங்க ராகத்துல பாருங்க அந்த பாட்டை. நடுக்கடையில கூந்தல் வச்சு வளர்த்த காதலு இப்போ இன்டர்நெட்டில் இந்த வச்சு வளர்க்குறாங்கப்பா. முன்ன பின்ன தெரியாத பசங்க கூட தான் கடலை போட்டு ஃப்ரெண்ட்ஷிப்னு இழுக்கிறாங்கப்பா. என்னம்மா நடக்குது, பண்ணுமா இருக்குது, வந்தவன் போனவெல்லாம் ஒன்னா கட்டி பிடிப்பது லைட்டா வலிக்குது காட்டு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு பாட்டை நாங்க வந்து வெளிப்படுத்துறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லவ் பாட்டு. இப்போ லவ் பாட்டு இப்போ வந்து பசங்களுக்கு இப்போ லவ் ஃபீலியர் தான் ஆகுது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து லவ் பையங்களுக்கு பொண்ணே கிடைக்கணும். அப்போ இன்னும் லவ் பண்ற பொண்ணை கனெக்ட் பண்ணி கூட்டி போடுறாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. தோற்று போவேன் என்று அஞ்சியே. என்ன சொல்லிக்கிற? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுதா? என் தேவையெல்லாம் முத்தி வைக்கிறேன். சுகுமாரி சுகுமாரி, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மறந்துடிச்சு கொல்லுங்கடா. என்ன ஒரு மலரதி மலருக்குள்ளதடி குமாரி. டேய், இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். என் காதல் சிக்கி முக்கி திக்கி திக்குது பூமாரி, என் நெஞ்சு விம்மி வெம்மி வம்மி. இது வந்து முக்கால்வாசி லவ் ஃபீலியர் பசங்களுக்கும் லவ் மோட்டிவேஷன் லவ் பண்றவங்களுக்கும் நல்ல சூப்பரான பாட்டு பாடிருக்கீங்க. அடுத்து இப்போ வந்து உங்களுக்கு இப்போ நம்மளுக்கு அம்மா பாட்டு பாடினீங்க. இப்போ ஒரு அப்பா பாட்டு நீங்க பாடணும். எல்லாத்துக்கும் பசங்களுக்கு இப்போ அப்பா அம்மாக்கு அப்புறம் அப்பா தான் அவங்களுக்காக. அடுத்துதான் நண்பன். இப்போ அப்பா பாட்டு வைப்பாங்க. அப்பா பாட்டுன்னு எனக்கு வந்து அதிகமாக எனக்கு எதுவுமே நான் பாடி பழக்கம் இல்லை. ஆனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அவரோட அந்த ஒரு சாங் இருக்கும், தெய்வங்கள் எல்லாம் சோற்றே கடவுளுக்காக ஒரு பாட்டு மலகான கண்கள் என்னை கண்டதாலே. பாடுறப்பே சூப்பரா பாடுறாரு. இந்த மாதிரி பண்ற அப்புறம் நான் எப்படி பாடுறது? எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொமான்டிக் சாங் முடிவு கடைசி சாங். தம்பி மயில் வாகனம் வெளிகட்ட இழுத்து மூடுறா. சூப்பரா பாடிருக்கீங்க. இப்போ வந்து நம்ம நண்பனுக்காக ஒரு பாட்டு. அது இல்லாம எப்படி ப்ரோ? நண்பனுக்காக எல்லாமே எப்படி
இதுதான் bro, இந்த பேச்சு தான் உங்களுக்கு எனக்கு பிடிச்சது. என்னன்னா இதுதான் பயங்கர அந்த ஹாரி ஜெயராஜ் அழகா எழுதியிருப்பாரு. திருமுனையினில் அடித்துக் கொண்டோ ஒரு சிறிதும் வலி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான்.